ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 25 காஞ்ச மிளகா, 1 கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் உளுந்து, 1/4 கிளாஸ் கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். வெள்ளைப்பூடு 10 பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, பெருங்காயத்தூளும் உப்பும் நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வாணலி வச்சு சூடானோன்னு நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விட்டிங்கன்னா கலர் மாறிடும், கருகிரும் நமக்கு. இப்போ பாருங்கள், கை விடாமல் கிளற நல்லா செவக்க வறுத்துருச்சு பாருங்கள். நல்ல கலர் மாறி நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள், கோல்டன் கலரில் வரணும். இது பச்சையாக இருந்தாலும் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் வரும், ரொம்ப நாளைக்கு வைக்கவும் முடியாது, கெட்டு போயிடும். ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ நல்லா வறுக்கணும் பாருங்கள், கோல்டன் கலரில் கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பைய கலர் மாறுது. இங்கே பாருங்கள், நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். கலர் நல்லா மாறி வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு அடுத்து உளுந்தை போட்டு உளுந்தும் இதே மாதிரி நல்லா வறுக்கணும். எல்லாமே நல்லா செவக்க வறுக்கணும். அதாவது கலரு மாறி ரொம்ப மாறியும் போகக்கூடாது, அதே சமயத்தில் நமக்கு வறுபடாமல் இருந்துடக்கூடாது. இது பாருங்கள், நான் லைட்டாக கை விட்ட உடனே லைட்டாக அங்கங்கே கலர் மாறிடுச்சு பாருங்கள். அது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வறுக்கணும். உளுந்தும் அதே மாதிரி தான் போட்ட உடனே நல்லா செவக்க வறுக்கணும். இந்த இட்லி பொடி வந்து நான் வந்து கோதுமை சேர்த்து செய்கிறேன், எள்ளு சேர்த்து செய்வாங்க. அப்புறம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்தா அது கருவேப்பிலை பொடி ஆயிரும். வெள்ளைப்பூண்டு அதிகமாக சேர்த்தா அது வெள்ளைப்பூண்டு பொடி, அது வேறு டேஸ்ட்டு. நான் வந்து கோதுமை சேர்த்து செய்கிறேன். இது எள்ளு சேர்த்தும் செய்வாங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த தடவை கோதுமை ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன், அப்போ நல்லாயிருக்கும்னு ஒரு ஆசை, அதனால் கோதுமை சேர்க்குறேன். எள்ளு சேர்த்தும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். கோதுமையை போட்டு இப்போ நான் வந்து கோதுமை ரவை தான் எனக்கு கிடச்சிது, முழு கோதுமை கிடைக்கல. நீங்கள் முழு கோதுமை கிடச்சிதுன்னா அதையே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் கோதுமை ரவை கிடச்சிது, அதனால அதை சேர்த்துட்ருக்குறேன். இதெல்லாம் சாப்பாட்டு கூடயும் சாப்பிட நல்லாயிருக்கும். நெய் விட்டுட்டு பருப்பு பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எல்லாமே கோதுமை, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும். சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். பணியாரத்து கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி கூட எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். மெயினாக சாதத்து கூட நல்லாயிருக்கும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சுடு சாதத்தில் போட்டுட்டு இந்த பொடி போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானது, எண்ணெய் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ட்ரையாக நம்ம ஆயில் இல்லாமல் எல்லாமே வறுத்து பொடி பண்ணுறதுனால உடம்புக்கும் நல்லது. இந்த பருப்பு சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு தோசையில் சாப்பாட்டில் போட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ கருவேப்பிலை பாருங்கள், நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து மிளகா வந்து லைட்டாக ஒரு 2 ட்ராப் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மிளகா வறுக்கலாம். பாக்கி எதுவுமே நம்ம எண்ணெய் விடாமல் தான் வறுத்துட்ருக்குறோம். மிளகா மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு வறுக்கலாம். இப்போ அதே வானிலையில் பூண்டையும் லைட்டாக போட்டு, ரொம்ப ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல் போகணுன்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதும் நமக்கு. இப்போ பாருங்கள், பூண்டு வறுத்து எடுத்து வச்சேன். இந்த மாதிரி கலர் லைட்டாக மாறினா போதும். பூண்டோட தோல் உரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பூண்டை இப்படி வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பூண்டோட கலர் லைட்டாக மாறுது பாருங்கள், இவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்குறோம், தட்டில் ஆற போட்டு வச்சுருக்குறோம். நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. காரம் எல்லாம் 25 காஞ்ச மிளகா, 1 கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் உளுந்து, அரை கிளாஸ் கோதுமை, இது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுற வேண்டியதாக. எள்ளு சேர்த்தா மட்டும்தான், எள்ளு லாஸ்ட்டு போட்டு அரைக்கணும். எள்ளு வந்து ரொம்ப அரைச்சா நல்லா இருக்காது. இது வந்து எல்லாமே நல்லா அரைப்பட வேண்டிய பொருள் தான். இப்போ பாருங்கள், கல் உப்பு போட்டுட்டேன். இப்போ பெருங்காயத்தூள் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை எண்ணெயில் பொரித்து போட்டுக்கோங்க. நான் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். அது வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கும், அதுக்காகத்தான் சேர்க்குறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், தோசையில் பணியாரம் சுட்டுட்டு அது மாதிரிலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி